ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி 102 பேர் வந்து கடிதம் எழுதுகிற போது குடியரசுத் தலைவர் தனி பெரும்பான்மை பெற்ற கட்சி அப்படின்னு வந்து கூப்பிடக்கூடாது. ஓகே. ப்ரீபோல் அலையன்ஸ் தேர்தலுக்கு முன்பான கூட்டணியில் யார் அதிக ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, யார் அதிக சீட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்கள கூப்பிடணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. பாஜக வீழ்த்தவே முடியாத நபர்கள் அப்படின்ற கருத்து இருந்துச்சு. ஆமாம். ஆனால் விவசாயிகள் போராட்டத்திலேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அசைச்சு கொண்டு வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து அவர்கள் வீழ்த்தக்கூடிய நபர்கள் தான் அப்படின்னு உருவாக்கி இருக்கிறதுல கட்சிகளோடு இணைந்து எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்கு. நீதிமன்றம் தயாரில்லை, பலிக்காது பலிக்காது, மோடி கனவு பலிக்காது, பணியாது பணியாது, மக்கள் சக்தி பணியாது. ஆனால் இந்தியா கூட்டணியிலிருந்து எந்த ஒரு கட்சி வெளியே போனாலும் அந்த கட்சியை வந்து நிச்சயமாக வந்து எதிர்காலத்தில் அந்த கட்சி அரசியல் செய்ய மக்கள் அனுமதிக்கவே கூடாது. ஏன்னா குறிப்பாக பாஜக தரப்பு வந்து பிரசாந்த் கிஷோர் அனுப்பி பல கட்சிகளோட அவங்க வந்து பேசுனதா வந்து அதிகாரப்பூர்வமாக எல்லாரும் தகவல் சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் பத்திரிகையெல்லாம் செய்தி வந்திருக்கு, டெல்லியிலே அது சொல்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் இங்கே போனார், அங்கே போனார், அவங்கள பார்த்தாரு, இவங்கள பார்த்தாரு. 4ஆம் தேதி வந்து ஒரு எல்லா பூத்துலேயும் வந்து ஆள் போட்டு வந்து இப்படி அறிவிக்க வைக்கிறது அப்படின்றது, நெருக்கடி பண்ணுறது, தகராறு பண்ணுறது, வன்முறை பண்ணுறது, இப்படின்ற அளவுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் ஜூன் 4 வந்து இவங்க வந்து ஃப்ராடு பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. குறிப்பாக பரகல பிரபாகர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே எலெக்ஷன் ரிசல்ட்டுகளை மறைமுகமாக திருடிட்டாங்க. இப்போ மோகன் பகவத், நிதின் கட்கரி, யோகி ஆதித்யநாத் இவங்கெல்லாம் ஒரு டீமில் நின்று அவங்கெல்லாம் வந்து தனியாக சந்தித்து வந்து நட்டாவோட பேட்டி அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி. ஆமாம். அதில் வந்து குறிப்பாக நிதின் கட்கரியை ஆர்எஸ்எஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுறதாகவும், மோடி அமித்ஷா கூட்டணி அதை விடாமல் வந்து தடுக்கிறதுக்கு நாக்பூரில் இறங்கி இவங்க வந்து வேலை செஞ்சுருக்காங்க. மூணாவது ஒரு விஷயம் முக்கியமாக என்ன பேசுகிறாங்கன்னா, பிஜேபி தோல்விக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஒரு காரணமாக ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பெரிய பிரச்சனை வந்து உருவாகிருக்கு. இந்த கூட்டத்தில் பேசியது, அதற்கு பிறகு வந்து மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் உள்ளிட்ட பலரை வந்து சந்தித்து வந்து பேசணும். இப்போ இவங்கள்ட்டெல்லாம் பேசின வகையில் வந்து என்ன நிலவரம் அப்படின்னா வந்து, சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், டெல்லி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணியாக எல்லா அலையன்ஸும் சந்திக்கிறாங்க. அது திடீர்னு பார்த்தீங்கன்னா மம்தாவும் போகலை, இன்று முதல்வருடைய பயணமும் ரத்தாக இருக்கிறது. நீங்கள் இப்போ டெல்லிக்கு இது சம்மந்தமான கலாய்வுக்காக போயிருக்கீங்க. அங்கே வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்குது? நாளைய அந்த 1ஆம் தேதியோடைய மீட்டிங் எப்படி பார்க்குறீங்க? அடுத்த மே 28ஆம் தேதி டெல்லியில் சிவில் சமூக அமைப்புகள், குடிமை சமூக அமைப்புகள், இன்னும் பல கட்சிகள், தேர்தல் அரசியல் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்த ஒரு கூட்டம் வந்து நேரு பவனில் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் தீஸ்தா சேத்தல்வாத், எல்லா நாடறிந்த போராளி தீஸ்தா சேத்தல்வாத், அப்புறம் நிர்மலா சீதாராமன் கணவர் பொருளாதார நிபுணர் பரகல பிரபாகர், அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு சசிகாந்த் செந்தில், இன்னொரு எம்பி ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டார், சமாஜ்வாதி கட்சியிலேருந்து ஒரு எம்பி கலந்துக்கிட்டார், பிரசாந்த் பூஷன் வந்து ஆன்லைனில் வந்து பேசினார். இன்னும் நிறைய பேர் வட இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. பெங்களூர்லேருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க, கேரளாவிலேருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ அங்கே அந்த கூட்டத்தில் பேசியது, அதற்கு பிறகு வந்து மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் உள்ளிட்ட பலரை வந்து சந்தித்து வந்து பேசினோம். இப்போ இவங்கள்ட்டெல்லாம் பேசின வகையில் வந்து என்ன நிலவரம் அப்படின்னா வந்து, ஒன்று பாஜக கூட்டணி 220 அதிகபட்சம் 230 அது வந்து தாண்டாது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு 30லேருந்து 40 சீட்டு வந்து ஆமாம் 30 சீட்டு உறுதியாக கிடைக்கின்ற நம்பிக்கையை வந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவை பொறுத்து வந்து மொத்தமாகவே வந்து இந்தியா கூட்டணி ஸ்வீப்பாக வந்து
மகாராஷ்டிரா வந்து அள்ளும் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்கிறாங்க. சிவசேனா அதிக இடம் வந்து வரும், என்சிபியும் காங்கிரஸும் 10 இடங்கள் வந்து வரும் அப்படின்ற முறையில் வந்து அங்கே உள்ளதை கணிக்கிறாங்க. பீகார்லேயும் இந்தியா கூட்டணிக்கு மெஜாரிட்டி வரும். குஜராத்தை பொறுத்தவரை 4-5 இடங்கள் உறுதியாக வரும்னு சொல்கிறாங்க. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம்லாம் ஒரு 4 இடம் 3 இடம் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து அந்த அளவு தான் சொல்கிறாங்க. யதார்த்தம் அப்படி தான் அப்படின்னு. அது ஹரியானாவில் இந்தியா கூட்டணி தான் முழுக்க வரும். டெல்லியை பொறுத்தவரை மெஜாரிட்டி வந்து வரும். 7ன்றது இல்லை, 5 சீட்டு உறுதி அப்படின்றாங்க. 5 சீட்டு, 4-5 சீட்டு உறுதி டெல்லியை பொறுத்த. சவுத்தை பொறுத்தவரை அவங்க சரியாக தான் கணிச்சிருக்கிறாங்க. இப்போ கர்நாடகாவில் வந்து பிஜேபி எதிர்பார்த்த ஒரே இடம் தான், அங்கேயும் வந்து பிஜேபி வந்து குறைவான எண்ணிக்கையில் தான் வாங்கும் அப்படின்றது அவங்களுக்கான ஸ்கோப். அப்படின்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவால் 4-5 சீட்டு கிடைக்கலாம், ஒரிசாவில் பிஜேபிக்கு சில சீட்டு கிடைக்கலாம் அப்படின்றதான் அவங்களுக்கான ஸ்கோப்பாக வந்து சொல்கிறாங்க. மற்ற இடத்துலாம் பிஜேபி சொந்த பலத்தில் தான். பஞ்சாபை பொறுத்தவரை பிஜேபி வரவே முடியாது அப்படின்றது உறுதியாக வந்து சொல்கிறாங்க. மொத்தமாக பார்க்குற போது பாஜக வந்து குறைஞ்சது 10% வாக்குகளை வந்து ஏற்கனவே வாங்கினதில் இழக்கிறாங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. காங்கிரஸ் வந்து குறைந்தபட்சம் 5% வந்து கூடுதல் ஓட்டு வாங்குறாங்க. இன்னும் கூட்டணி கட்சிகள் 5% கூடுதலாக வாங்குறாங்க. மொத்தத்தில் 10% காங்கிரஸ் கூடுதலாக வரும். 10%ன்றது 10% வாக்கு குறைவது கூடுவது அப்படின்னா அது இதுவரை நடந்த தேர்தலில் பார்த்தா குறைஞ்சது 100லேருந்து 120 சீட்டு வந்து கூடுது குறையுது அப்படின்றதான். அப்போ பிஜேபியோட டேலி வந்து 100 வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ 300 அப்படின்னா 200 தான் அவங்களுக்கு சொல்கிறாங்க. கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்தா 220, 230 அப்படின்றதான் அதிகபட்சம். 230 வந்தால் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. ஒருவேளை 240, 250 கிராஸ் பண்ணாங்கன்னா மற்ற கட்சியில் இழுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்றதான் கள நிலவரமாக சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகள் போராட்டம் ஒரு பெரிய அளவில் வந்து பாதிப்பை வந்து உண்டு பண்ணியிருக்கு. ராஜ்புத் போராட்டம், இப்படி பல காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் பிஜேபிக்கு வந்து அங்கே வந்து அந்த மக்களுக்கு அடிப்படை வசதியில் இதுவரை இல்லை, அதை ஓரளவு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 5 கிலோ தானியம் அரிசியெல்லாம் கொடுக்குறாங்க. இது பிஜேபிக்கு ஒரு இது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் முழு எதிராக போகாமல் அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு வர்றதுக்கு, அவங்க நிறைய சீட்டு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க. இந்த காரணங்களால் சொல்கிறாங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு இது ராமர் கோயில்னால எந்த பயனும் வந்து இல்லை. அதேபோல் கடைசி வரையே வந்து அவங்க இந்துக்களும் முஸ்லீமும் பிரிவினை உண்டு பண்ணாங்க, அதுவும் வந்து ஃபீல்டில் வந்து எடுபடலை அப்படின்றதான் எல்லாரோட கணிப்பாக வந்து இருக்குது. 2வது விஷயம் வந்து இப்போ டெல்லியில் நடந்த சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து பாராளுமன்றத்துக்கு சிஐஎஸ்எஃப் போலீஸ் வந்து போட்டிருக்காங்க, அது ஒன்று. அந்த பகுதியில் வந்து அதை போக விடாமல் இது பண்ணுறாங்க. அதே போல் வந்து இராணுவ ஜெனரல் தரைப்படை தளபதிக்கு வந்து 1 மாத காலவாசம் வந்து நீட்டிச்சு கொடுத்துக்கிறது இப்படி, இது ஒன்று. 3வது ஒரு விஷயம் முக்கியமாக என்ன பேசுகிறாங்கன்னா, பிஜேபி தோல்விக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஒரு காரணமாக ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பெரிய பிரச்சனை வந்து உருவாகிருக்கு. நட்டாவோட பேட்டி அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி. ஆமாம், அதில் வந்து குறிப்பாக நிதின் கட்கரியை ஆர்எஸ்எஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுறதாகவும், மோடி அமித்ஷா கூட்டணி அதை விடாமல் வந்து தடுக்கிறதுக்கு நாக்பூரில் இறங்கி இவங்க வந்து வேலை செஞ்சுருக்காங்க. மோடியும் அமித்ஷாவும் இறங்கி பணம் கொடுத்து அங்கே வந்து நாக்பூரில் தான் நிதின் கட்கரி போட்டி போடுறாரு. அங்கே வந்து வேலை பார்த்து தோக்கடிக்கிறதுக்கு அத்தனை முயற்சியும் பண்ணியிருக்கிறாங்க நேரடியாக. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, தெரியல யாருக்கும், நார்த் இந்தியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ பார்த்துருக்காங்க. அவர் பார்லிமெண்ட் போர்டுலேருந்து எடுத்துருக்குறாங்க. அவர் பையனோட காரில் வந்து ஒரு 3 வயசு குழந்தை இறந்து கிடந்துருக்குது. இது ஏதோ ரேப்பு தான்ற மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சிஏஜி ரிப்போர்ட் நிதின் கட்கரிக்கு எதிராக லீக் ஆச்சு, ரோடில் நிறைய ஊழல் அப்படின்னு. இப்போ மோகன் பகவத், நிதின் கட்கரி, யோகி ஆதித்யநாத் இவங்கெல்லாம் ஒரு டீமில் நின்று அவங்கெல்லாம் வந்து தனியாக சந்தித்து வந்து பேசினதாகவும், மோடி அமித்ஷா ஒரு டீமாக நிற்கிறதா வந்து எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து இவங்க ஆர்எஸ்எஸ் வந்து என்ன வேணாலும் ப்ளே பண்ணுவாங்கன்னு வைங்க. இந்த சைடு அப்படி மோடிக்கு இப்படி இறங்குபமாக இருக்கும் போதே ஆல்டர்னேட்டாக அப்படி கொண்டு வர்றதுக்கான ஒரு கதையை கூட இவங்க உலா விடுவாங்க. ஆனால் களத்தில் பார்த்தவங்க நேரடியாக இருக்கிறவங்க சொல்கிறது உண்மையிலே ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை வந்து ஆர்எஸ்எஸ் தலைமைக்கும் மோடிக்கும்
ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி ஆர்எஸ் தலைமைக்கு மோடிக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு. உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸ் வேலையை செய்யலை அப்படின்றத உறுதியாக வந்து சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து தீவிரமாக முத்துறது அப்படின்றது, மோடி அவங்க ஆளுகளை மட்டும் கொண்டு வர்றது அப்படின்றது இதில் மட்டும் இல்லை, பல விஷயங்கள் உள்ளுக்குள் நடக்கிற விஷயங்கள் முழுமையாக நம்மளுக்கு தெரியும். வெளியில் நடக்கிறத கூட பார்ப்போம். இப்போ அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வந்து நடந்துச்சு. அதில் சங்கராச்சாரியாரில் கூப்பிடவே இல்லை. ஆமாம், பார்ப்பனியம் வந்து பார்ப்பனிய வெற்றியின் உச்சமாக தான் அதை ஆர்எஸ்எஸ் வந்து பார்க்குது. இப்போ ஆர்எஸ்எஸ் பார்ப்பனரில் முன்னிறுத்துகிற ஒரு அமைப்பு. இப்போ சங்கராச்சாரியில் வச்சு நடத்தணுன்றதான் அவங்க நிலைப்பாடு. ஆனால் மோடி தன்னை தவிர யாரும் வந்து கிடையாது, தான் தான் கடவுள், கடவுளின் குழந்தை சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து அதை அப்படியே நம்ப ஆரம்பிச்சிருவார். அதனால் வேற ஆளாக விடுறதுக்கு மோடிக்கு வந்து விருப்பம் கிடையாது. இன்றைக்கி கூட கன்னியாகுமரியில் ஒரு 10-15 கேமரா வச்சுட்டு தான் அவர் உட்காந்துருக்காரு. ஆமாம், தியானத்தில். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து வேறு யாரையும் அவர் நம்பவும் மாட்டார், வேறு யாரையும் முன்னிலைக்கு விடவும் மாட்டார். கேமரா குறுக்க வந்தாலே அவருக்கு கோவம் வந்துடுன்றதான் யதார்த்தம். அப்போ சங்கராச்சாரியை கூப்பிடலன்றதா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி தான் அது. இது மாதிரி பல சம்பவங்களில் வந்து நம்ம வந்து தொகுத்து வந்து சொல்ல முடியும். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ரிஃப்ட் வந்து உருவாகிருக்கு அப்படின்றது ஒரு யதார்த்தமான ஒரு நிலவரம். அதான் அதனால் வந்து சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆளுகள் வந்து ஆர்எஸ்எஸ் வாய்ஸாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோடினால் நடவடிக்கை எடுக்க முடியலை. பிஜேபியில் தான் இருக்கார் சுப்பிரமணிய சாமி, ஆனால் மோடிக்கு எதிராக தீவிரமாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இதுவரை நடவடிக்கை வந்து எடுக்கலை. அப்போ இன்னொரு வாய்ஸாக ஆர்எஸ்எஸ் வந்து நிதின் கட்கரியை கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி நடப்பதாக தெரியுது. ஒருவேளை தேர்தலில் இவங்க வந்து தோத்தா அவங்க கட்சிக்குள்ளே பெரிய கலகம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்பு இருக்குது. இவங்களை வந்து எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேப் எதிரால் அதில் ஸ்கேமில் எதிரால் உள்ளே போனாங்கன்னா ஊழல்னு சொல்லி கட்சியை வேறு நபர்கள் கைப்பற்றுவதற்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்குது. அப்படின்றதா வந்து உள்ளுக்குள்ளேருந்தே பெரிய எதிர்ப்பு வரும் அப்படின்றதா அங்கே உள்ளவங்க வந்து சொல்கிறாங்க. இதுதான் கள நிலவரமாக வந்து டெல்லியை பொறுத்தவரை இருக்குது. அப்போ மோடி வந்து எப்பாடுபட்டாலும் வெற்றி வெற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்காருன்னு எடுத்துக்கலாம் அதை. ஆமாம், அதனால தான் இப்போ ஜூன் 4 நம்ம வந்து அந்த மீட்டிங்கில் சிவில் உரிமைப்புகள் கூட்டத்தில் முக்கியமாக பேசப்பட்டது. இப்படி பல நிலைமைகளை வந்து கணிச்சு அதுலேருந்து தான் ஜூன் 4 வந்து இவங்க வந்து ஃப்ராடு பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. குறிப்பாக பரகல பிரபாகர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே எலெக்ஷன் ரிசல்ட்டுகளை மறைமுகமாக திருடிட்டாங்க. அதில் வந்து இவிஎம்ல பிரச்சனை, அடுத்து வந்து கூட அதான் காரணம் எடுத்துக்கலாமா? ஆமாம், அதாவது மறைமுகமாக பலவாதே பண்ணிட்டாங்க. இவிஎம் பிரச்சனை ஒன்று. ரெண்டாவது வந்து முஸ்லீம்கள் நிறைய பேர் ஓட்டு போட விடாமல் வந்து தடுத்தது எலெக்ஷன் கமிஷனை அவங்க கையில் வந்து வச்சுருக்குது. வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து எந்த மறுபேச்சும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு வரை தியானம் வரை வந்து ஆதரிச்சிக்கிட்டு இருக்குது. இப்படி பல்வேறு விஷயங்களில் வந்து தேர்தல் கமிஷனும் சுப்ரீம் கோர்ட்டும் கூட பல விஷயங்கள் அதை கண்டுக்கிறாமல் இருந்ததில் நிறைய வந்து ஏற்கனவே இந்த தேர்தல் முடிகிறதுக்கு முன்பாகவே அதில் வந்து தேர்தல் முடிவில் பாதிக்கிற விதத்தில் பல விஷயங்கள் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, தேர்தல் கமிஷன் வாக்கு சதவீதத்தை கூட்டி காட்டினது அப்படின்றது இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக சொல்லப்படுறாங்க. மூணாவது பிரச்சனையாக வந்து சொல்கிறது வந்து 4ஆம் தேதி அவர்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க. 4ஆம் தேதி வந்து ஒரு எல்லா பூத்துலேயும் வந்து ஆள் போட்டு வந்து இப்படி அறிவிக்க வைக்கிறது அப்படின்றது, நெருக்கடி பண்ணுறது, தகராறு பண்ணுறது, வன்முறை பண்ணுறது, இப்படின்ற அளவுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இப்போ 4ஆம் தேதி வந்து மற்றவங்க என்ன செய்யணும், அரசியல் கட்சிகள் என்ன செய்யணும் அப்படி தான் இப்போ ஜூன் 1 வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து கூட்டம் போட்டிருக்கிறாங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் கூட வந்து எல்லா போலீஸுக்கு எல்லாம் அறிவிச்சிருக்காரு. இது மாதிரி வந்து இதில் எதுவும் குரூப்பாக மோதிக்கிறாமல் வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், போலீஸ் வந்து அமைதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சில உத்தரவுகள் வந்து போட்டிருக்கிறாரு. குறிப்பாக அண்ணாமலை போட்டியிடுற தொகுதி கோவை, இங்கே திருநெல்வேலி, இப்படி சில தொகுதியில் அவர்கள் வந்து கன்னியாகுமரி இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அப்படி பண்ணால் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கின்றது தான் அந்த செய்தியோட அர்த்தமாக வந்து நான் பார்க்குறேன். இப்போ மொத்தத்தில் வந்து ஜூன் 4 அப்படி பண்ணால் ஒட்டுமொத்த நாடே அதுக்கு எதிராக வந்து இறங்கணும் களத்தில் அப்படின்றதான். ஜல்லிக்கட்டு மாதிரி அதே போல் விவசாயிகள் போராட்டம் போல் மக்கள் வந்து களத்தில் இறங்கினா தான் இதுக்கு ஒரு முடிவு வந்து வரும். என்னென்னா மோடி, அமித்ஷாவும் அவங்க வந்து முழு சர்வாதிகாரிகள் தான். அவங்க எந்த எல்லைக்கும் போய் என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்றதான் யதார்த்தமான நிலவரம். அதனால் ஃபேர் கவுண்டிங் நடக்குமா, அப்படி நடக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்றத ஒட்டி மதுரையில் கூட 17 அமைப்புகள் வந்து
ஆமாம். கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாங்க. இன்றைக்கி சென்னையில் வந்து டார்ச் லைட்டு போராட்டம் வந்து நடக்குது. நாடு முழுவதும் அதுபோல் சிவில் ரைட்ஸ் அமைப்புகள் வந்து நடத்துகிறாங்க. அடுத்து மதுரையிலும் நடத்த போகிறோம். இப்படி மக்களை வந்து விழிப்புணர்வடைய செய்வது, ஒருவேளை அப்படி பண்ணால் இந்த நாட்டை அழிக்கிற செயல், இன்றைக்கி வன்முறையோ வேறு பிரச்சனையோ அவங்க ஃப்ராடு பண்ணுறதோ ஏதாவது பண்ணால் அதை நாட்டை அழிக்கிற செயலாக பார்த்து எல்லாரும் களத்தில் இறங்கி வந்து மக்கள் வந்து போராட வரணும். வந்தால் தான் இந்த நாட்டை குறைஞ்சபட்சமாக வந்து காப்பாற்ற முடியுன்றதான் யதார்த்தமான நிலவரம். நிலைமை இப்படி இருக்க இந்திய கூட்டணியிலேயே ஒரு சின்ன சலசலப்பு தென்பட ஆரம்பிச்சிருக்கிறது. குறிப்பாக மம்தா வரல, திடீர்னு முதல்வரும் அங்கே போகாமல் இருக்காரு. ஒருவேளை ஒரு வியூகம், அதாவது இன்னொரு வியூகம் போகிற மாதிரி ஒரு கேள்வி போடுறோம். எப்படின்னா, இந்திய கூட்டத்தில் சில கட்சிகள் வெளியேறி பாஜக ஆதரவு செய்தால் என்ன ஆகும்ன்ற ஒரு நிலை இருக்குல்ல. அதாவது இது தேர்தலில் எல்லாம் நடக்கிறது. மற்ற தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு வேறுபாடு இருக்குது. வழக்கமாக தேர்தலில் வந்து இப்படி நடக்கிற போது எல்லா கட்சியும் எல்லா தரப்புக்கும் போய் பேசுறது அப்படின்றது வந்து பேசுவாங்க. இப்போ இந்த தேர்தலையும் கூட அந்த முயற்சி செய்யாமல் இருக்க மாட்டாங்க. குறிப்பாக பாஜக தரப்பு வந்து பிரசாந்த் கிஷோர் அனுப்பி பல கட்சிகளோட அவங்க வந்து பேசுனதாக வந்து அதிகாரப்பூர்வமாக எல்லாரும் தகவல் சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் பத்திரிகையெல்லாம் செய்தி வந்திருக்கு. டெல்லியிலே அது சொல்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் இங்கே போனார், அங்கே போனார், அவங்கள பார்த்தாரு, இவங்கள பார்த்தாரு, அதனால் இவங்க அமைதி காக்குறாங்க. 4ஆம் தேதி முடிவுக்கு போகிறோம், இங்கிட்டு வருதா அங்கிட்டு வருதான்னு பார்த்துக்குருவோம் அப்படின்றதெல்லாம் பலர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியா கூட்டணி இல்லாதவங்களை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தியா கூட்டணியிலேருந்து எந்த ஒரு கட்சி வெளியே போனாலும் அந்த கட்சியை வந்து நிச்சயமாக வந்து எதிர்காலத்தில் அந்த கட்சி அரசியல் செய்ய மக்கள் அனுமதிக்கவே கூடாது. ஏன்னா இன்றைக்கி இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு வந்து பிஜேபியை வீழ்த்துற அளவுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த கட்சிகள் மட்டும் காரணம் கிடையாது. அதை தாண்டி சமூகத்தில் இருக்க பலரும் அர்ப்பணிப்போடு கை காசு செலவழித்து தூங்காமல் சிறைக்கு போய் வேலை செஞ்சு மோடியை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி தேர்தலில் பங்கேற்காத அமைப்புகள் கூட வந்து வேலை பண்ணாங்க. சரிங்களா? அதுக்காக கடும் நெருக்கடியை வந்து சந்திச்சாங்க. அவங்களுக்காக அதில் எந்த பயனும் கிடைக்க போதில்லை. எம்பி பதவி கிடைக்க போதா, மந்திரி பதவி கிடைக்க போதா, பேரத்தில் இருக்க போகிறாங்களா? எதுவுமே கிடையாது. இதுவரையிலான எலெக்ஷனில் வந்து இது மாதிரி சிவில் அமைப்புகள் மற்றவங்க ஆக்டிவிஸ்ட்டு யார் மக்களோ ஓட்டு போடுறதோடு முடிஞ்சிருது. அதுக்கு பிறகான நிகழ்வுகளை யாரும் தலையிடுறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி 102 ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் பிரசிடென்ட் கடிதம் எழுதியிருக்காங்க. தொடர்ந்து பிஜேபிக்காக தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது, சுப்ரீம் கோர்ட் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது அப்படின்ற கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட மோடி அவர்கள் பேசியது மதத்தின் பேரால் பேசினது வந்து நேரடியாக வந்து குற்றம். அவரை வந்து எலெக்ஷனில் நிற்காமல் அவர் வந்து டீபார் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படி இல்லைன்னா இப்போ வழக்கு போட்டால் கூட அவர் ஜெயிச்சா கூட அந்த வெற்றி செல்லாதுன்னு வந்து அறிவிக்கணும். அதான் வந்து சட்டம். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் உரிய நேரத்தில் அதை செய்யாமல் விட்டுருக்குன்றதே மிகப்பெரிய தவறு. சுப்ரீம் கோர்ட் அதை கண்டுக்கிறாமல் இருக்கிறது தவறுன்னு சொல்லி உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சொல்கிறாங்க. இப்படி ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்கிறாங்க. இன்னும் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்து அதை வந்து வலியுறுத்துகிறாங்க. இதில் வந்து இது இன்றைக்கி நேரத்தில் இந்த மோடியை வீழ்த்தணுன்ற ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் எல்லாரும் வந்து கடுமையாக வேலை செஞ்சாங்க. அப்போ இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு முதல்ல வந்து மோடி பாஜக வீழ்த்தவே முடியாத நபர்கள் அப்படின்ற கருத்து இருந்துச்சு. ஆமாம். ஆனால் விவசாயிகள் போராட்டத்திலேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அசைச்சு கொண்டு வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து அவர்கள் வீழ்த்தக்கூடிய நபர்கள் தான் அப்படின்னு உருவாக்கி இருக்கிறதுல கட்சிகளோடு இணைந்து எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்குது. அப்போ இந்த வெற்றிக்கு உரியவர்கள் வந்து மக்கள், சிவில் ரைட்ஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள், ஆக்டிவிஸ்ட்டு, ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்களோடு சேர்ந்து தான் கட்சியே இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமான ஒரு வெற்றியில் நாங்கள் மட்டும் தனியாக முடிவெடுத்து தேர்தலுக்கு பிறகு வந்து நான் எங்கள் நிலையை வந்து மாற்றுவோம் அப்படின்னா மக்கள் முட்டாள்கள் கிடையாது. இதுக்கு வேலை செஞ்சவங்களாம் முட்டாள் கிடையாது. இந்த தடவை அப்படி அனுமதிக்க மாட்டோம். உறுதியாக இந்தியா கூட்டணியிலேருந்து எந்த கட்சி விலகினாலும் சரி, மம்தாவை சந்தேகமாக சொல்கிறாங்க, மம்தா விலகினாலும் சரி, சிவசேனா சந்தேகமாக சொல்கிறாங்க, யார் விலகினாலும் சரி, அதை அந்த மாநில மக்கள் மூலம் நாடு முழுவதும் அதற்கு எதிரான போராட்டம் நடக்கும். அவர்கள் ஆட்சி வீழ்த்தப்படும். அவர்கள் அரசியல் அதோட முடிஞ்சு போகும். ஏன்னா எதிரியை விட இந்த துரோகம் வந்து மன்னிக்க முடியாது, ஏற்க முடியாது. ஒரு நாடு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிற போது இவர்கள் வந்து துரோகம் செய்தால் இந்த நாட்டுக்கு காலங்காலம் செய்கிற துரோகமாக அது வந்து மாறும். அதனால் எந்த கட்சி போகணும்னு நினச்சா கூட அவங்க கனவுல கூட அதை வந்து நினைக்கக்கூடாது. நினச்சா அடுத்து அவங்க வந்து அந்த கட்சி அரசியலை செய்ய முடியாது, ஆட்சி செய்ய முடியாது என்ற நிலைமை வந்து உருவாகும். அது வந்து இந்த பஞ்சமா பாதம்னு சொல்லுவாங்கள்ல, அது நம்ம நம்பிக்கை கிடையாது. ஆனால் வந்து அதை விட மோசமான விஷயமாக தான் இந்தியா கூட்டணியிலேருந்து விலகிறத வந்து நம்ம பார்க்கணும். அப்படி விலகுனா அவங்கள வந்து விட போகிறது கிடையாது. அதனால தான்
ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி 102 பேர் வந்து கடிதம் எழுதுகிற போது குடியரசுத் தலைவர் தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சி அப்படின்னு வந்து கூப்பிடக்கூடாது. ஓகே. ப்ரீபோல் அலையன்ஸ், தேர்தலுக்கு முன்பான கூட்டணியில் யார் அதிக ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, யார் அதிக சீட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்கள கூப்பிடணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. ரொம்ப ரீசனபிளான நியாயமான கோரிக்கை. காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இது மாதிரி கட்சி மாறி அப்படி போனால் அவங்கள வந்து தகுதி நீக்கம், இம்மிடியேட்டாக தகுதி நீக்கம் பண்ணப்படுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்தியா கூட்டணி பிஜேபி எதிராக இருக்குது அப்படின்ற கண்ணோட்டத்தை தான் நாடு முழுவதும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுலேருந்து விலகுதுன்றது வந்து அது மிகப்பெரிய துரோகமாக கருதப்படும். அதனால் அதை வந்து மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு நேரடி எச்சரிக்கையாக நம்ம வந்து சொல்கிறோம். அதனால் வந்து அவ்வளோ ஈஸியாக யாரும் போக மாட்டாங்கன்றதை நான் வந்து நம்புகிறேன். இந்தியா கூட்டணிக்கு பெரிய அளவில் இன்னும் எண்ணிக்கை வந்து அதிகமாக வர்ற போது எல்லாரும் வந்து அப்படியே வந்து நின்றுக்கிறது அப்படின்றதுக்குள்ளே தான் போகும். இதையும் தாண்டி ஒரு பேரம் நடத்துறதுக்கான முயற்சி வந்து இருக்கும். ஆனால் அது மக்களை திரட்டி வந்து முறியடிப்போம் அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது. டெல்லி கூட்டத்தில் அந்த முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலும் பல்வேறு அமைப்புகள் அதை வந்து அதை பேசிக்கிட்டு இருக்காங்க, செயல்படுத்துவோம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஓகே, நன்றி சார்.